சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிக்கையாளர் சுஃபின் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். சார், இப்போது திமுக விசஸ் தாவேகா அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து தேர்தலுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தோன்னா தாவேகா விசஸ் திமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அரசியல் களத்தில். ஏன்னா தாவேகா வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு வந்து பல்வேறு திட்டங்கள் இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்குறப்போ இந்த டீலிமினேஷன், அதாவது நமக்கு தொகுதி மறுவரையறைக்கு எதிராக டீலிமிட்டேஷன், அதுக்கு எதிராக நம்ம தாவேகா அரசு மேற்கொண்ட அந்த நடவடிக்கை. ஸோ அவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க. அதில் திமுக வரல. அதை தொடர்ந்து வந்த செய்திகள் சிலது வந்து பார்த்தோன்னா திமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணிக்கு நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான சமிக்கைகள் தெரியுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்தது. ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த செய்திகளை? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இப்போ சட்டமன்ற கூட்டத்தை நேற்று நடந்துச்சு. அதில் விவசாயிகள் விவகாரத்தை கொஞ்சம் ஜோக்காக சிரிப்பாக பேசுனாங்க. அப்படி நம்ம முதலமைச்சர் ஐயா விஜய் அவர்கள் ரசித்து கொண்டிருந்தார். அது பேசுகிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் வந்து தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தை சட்டமாக்க வேண்டும் என்று கோவை செழியன் பேசினார், திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ இவங்க மனோன்மணியம் யூனிவர்சிட்டியிலலாம் தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு கொண்டு போனது, இதெல்லாம் வந்து இப்படியே ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் உருவாக்குங்க. ஃபார்மேட்டை உருவாக்கி தமிழகத்தில் நம்முடைய நிகழ்ச்சிகள் நடக்கும்போது முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, நிகழ்ச்சி முடிகிற போது தேசிய கீதம், இதுதான் செய்யணும். இதை நீங்கள் சட்டமாக ஆக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோரிக்கை வைத்தார்கள். அது நல்ல கோரிக்கைகள் தான். அதற்கு அவர்கள் எல்லோருமே நம்முடைய தமிழ் மொழியை உயர்த்துவதில் நமக்கு மாறுபட்ட கருத்து என்ன இருக்க முடியும்? இருக்க முடியாது. இது ஒரு சாதாரண விஷயம். அதுக்கு பிறகு கரும்புக்கு 4000 ரூபாய், அதே போன்று சன்னரக அரிசிக்கு, அதே மாதிரி நெல் மற்ற பயிர்களுக்கு எல்லாரும் வரலாற்றில் இதுதான் முதலில் என்று சொன்னார்கள். விவசாயிகள் இடுபொருளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக பண்ண வேண்டும் என்று அதையும் கேட்டார்கள். இதற்கெல்லாம் பதில் சொன்னார்கள். இது முக்கியமான நேற்று போனது சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கியத்துவமான பேச்சு அல்ல. சட்டமன்றத்தில் 23,000 கோடி ரூபாய் நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீர்களே என்றும் அவருக்கு எதிராக கடன் இல்லாமல் ஒன்றும் ஆட்சி நடத்த முடியாது. இது பொதுவான நீதி. இது ஒரு நாம் கிவாஸ் பேசுவார்கள், அவ்வளோதான். நீங்கள் கேட்டதில் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், கனிமொழி சோமு எம்பி அவர்கள் நேற்று பேட்டி ஒன்றை கொடுத்தார். திருச்சி சிவா அவர்களும் பேட்டி ஒன்றை கொடுத்தார். இப்போது சமீப காலமாக அதிகமாக பேசப்பட்டு வருகிற செய்தி, திமுக பிஜேபியோடு நெருங்குகிறதா? ஒரு கேள்வி வருது. இல்லை, அந்த கேள்வியை தாண்டி சிலர் வந்து திமுக ஏன் பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற வகையிலையும் வந்து பேசுகிறாங்க. அதுதான் நீங்கள் கேட்ட, திமுக பிஜேபியோடு நெருங்குகிறதா? இது மாயமா அல்லது கிளப்பிவிடப்படுகிற பொய்யா அல்லது ஸ்பெக்குலேஷனா, யூகமா? உண்மையில் வாய்ப்பு இருக்கா? இருக்குது. எப்படின்னு கேட்டால், நேற்று கனிமொழி இருக்காங்க இல்லையா, கனிமொழின்னு சொன்னால் நமக்கு தப்பாக போயிடும். கனிமொழி சோமு, இன்னொன்று கனிமொழி கருணாநிதி. கனிமொழி கருணாநிதி யாருன்னு தெரியும், கனிமொழி சோமு NVN சோமுடைய பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவங்க பேட்டி கொடுத்தாங்க நாடாளுமன்றம். அவங்க அந்த பேட்டியில் சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, மாட்டு தொழுவத்தில் கட்டப்பட்ட நாய்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது யாரை குறிப்பிடுற மாதிரி? தாவேகாவை. மாட்டு தொழுவத்தில் கட்டப்பட்ட நாய்கள் அல்லது மாட்டு தொழுவத்திற்கு வந்த நாய்கள் அல்லது மாட்டு தொழுவத்தில் படுத்து கொண்ட நாய்கள், இந்த எப்படின்னா இதனை என்னுடைய செய்தி இல்லை சார். இது ஆக்ரோஷமான ஒரு விஷயத்தை வந்து அவங்க பதிவு செய்வதற்கான காரணம் என்ன சார்? இப்போ என்கிட்ட இருக்குது, அந்த செய்தி இருக்குது. மாட்டு தொழுவத்தில் மாடு தான் இருக்கும், பசு மாடு இருக்கும், காளை மாடு இருக்கும். நாய் வந்துச்சுன்னா அது சரியில்லையே. அவங்க என்ன சொல்கிறாங்க, சட்டமன்றத்தில் நாங்கள் தான் இருக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்க வேண்டும், நாங்கள் தான் தகுதியானவர்கள், திராவிட இயக்க பரிணாமத்தில் மிகுந்த அறிவாளிகள், எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோருமே மிகச்சிறந்த அறிஞர்கள். இப்பயும் சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக திமுக வந்து அங்கம் வகித்து ஆட்சி. ஆகவே இதை எதுக்கு அந்த அம்மா சொன்னாங்கன்னா, மாட்டுத் தொழுவத்தில் நாய் என்று சொன்னால், நீங்கள் சொன்னீர்களே டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அழைக்கப்பட்டு எடப்பாடியும் கலந்து கொள்ளாமல் கலைவாணர் அருகில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஐயா அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டார். இதில் திமுக தரப்பில் வந்து அவங்க 2024 நாங்கள் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கோம், தொகுதி மறுவரை அப்படிங்கிறது
சமமான வகையில் எல்லா பகுதிகளுக்கும் பண்ணணும், சேம் பர்சன்டேஜ் வைஸில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க தரப்பு வாதமாக இருக்குது. அதனால் நாங்கள் முன்னாடியே அதுக்கான ஒரு தீர்மானமும் நிறைவேற்றி நாங்கள் வந்து அனைத்து தென் மாநில முதல்வர் அவர்களை கூப்பிட்டு நாங்கள் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் இதில் வந்து மேற்கொண்டு பண்ணுறதுக்கான எந்த ஒரு தேவையும் இப்போதைக்கு வரல. நாடாளுமன்றத்திலையும் நடக்கக்கூடிய அலுவலில் வந்து பார்த்தோன்னா இது மீதான விவாதம் நடத்தப்படுவதற்கான எந்த ஒரு செய்திகளும் இப்போ வரைக்கும் வெளியிடப்படலை. அப்படி அது வந்து அதன் பிறகு அவங்க வெளியிடக்கூடிய அந்த ஒரு மசோதா அடிப்படையில் நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத விவாதிக்கலாம். இப்போ நம்ம வந்து நாமளாக போயிட்டு ஏன் இதை இப்போ பண்ணணும், ஆல்ரெடி பண்ண விஷயத்த திரும்ப இப்போ நம்ம பண்ணுறதுக்கான தேவை என்னவா இருக்குது அப்படிங்கிறதான சார் திமுக தரப்பு அப்படின்னு திமுக தரப்பில் வச்சாங்க. ஆமாம். ஆனால் ஒரு சிஎம் வந்து ஒரு விஷயத்த கூட்டுறார், அதெல்லாம் போய் கலந்து கொள்வதற்கு எந்த தவறும் இல்லை. அதற்காக இவர்கள் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போவதில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஃபங்க்ஷனரி அந்த டீமில் எந்த விதமான பாதிப்பும் வரவில்லை. இருக்கிற இடத்தில் தான் கூட்டம் போட்டார்கள். சென்னையில் மவுண்ட் ரோட்டில் கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் வருகிறார். நல்லா கவனிங்க. இதில் 2 அரசியல் கணிப்புகள் இருக்கிறது சார். இதில் இன்னொரு இடைமறிப்பும் இருக்குது. என்னென்னா அவங்க வந்து கட்சி தலைமைகளுக்கு இந்த அழைப்பை கொடுக்காம எம்பிக்களுக்கு நேரடியான அழைப்பு கொடுத்துருக்காங்க. மிகுந்த தவறு. அது அப்படி கொடுக்க சமயத்தில் அப்போ கட்சி தலைமைக்கு அந்த தகவல் போயிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அது தவறு. அது வந்து புரோட்டோகால் கிடையாது. அதாவது எம்பிக்கள் என்பது தனி ஒரு குடும்ப தலைவரிடத்தில் தான் நாளைக்கு எங்கள் வீட்டு விருந்துக்கு வாங்கன்னு சொல்லணும். நீங்கள் தனித்தனியாக போகிற போக்கில் போய் மனைவிட்ட நீ அம்மா நாளைக்கு விருந்துக்கு வந்திருக்கேன்னா அவருடைய கணவர் கஷ்டப்படுவார். அது எங்களுக்கு புரோட்டோகால் இருக்குது. அப்போ முறைப்படி திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அனுப்பணும். நாங்கள் இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை போட போகிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அதாவது குட்டி கொளுத்தாலும் வழுக்கு வழுக்குன்னு என்று சொல்வார்கள். அப்படி சில தவறுகளை தாவேக்க செய்து கொண்டு தான் இருக்கிறது. அது மாதிரி எடப்பாடி அதிமுகவுடைய பீட்டர்ஸ் ரோட்டில் இருக்குது, அண்ணா அறிவாலயத்துக்கு எங்கிருந்தாலும் அனுப்புகிற போது முறைப்படி அனுப்பணும். ஆனால் இங்கே சில செய்திகள் நாம் அதை தாண்டி கொள்கிறோம். இதில் ஒரு செக் வைக்கிறதுக்கு அவங்க முனைகிறார்கள். யாரு? தாவேக்கா. யார? திமுகவுக்கு. இது எனக்கு கிடைத்த டெல்லி சோர்ஸில் இங்கே வந்திருக்கக்கூடிய சில அரசியல் புரிதல் ஆய்வாளர்கள், நம்மை விட பெரிய சீனியர்கள்லாம் யூடியூப்பில் ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்க. அவர்களுடைய கருத்துக்களையும் என்னுடைய கருத்தையும் பத்திரிகை கருத்தை எடுத்து ஒரு கருத்தை நான் சொல்ல வரேன். எப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா, கனிமொழி சோமோ சகோதரி ஒரு கேள்வி கேட்குறாங்க, பாரதிய ஜனதாவோடு உங்களுக்கு உறவா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அரசியலில் நட்பும் நீண்டகால உறவும் பிளவும் என்பதெல்லாம் இல்லை, காலங்களுக்கு ஏற்றவாறு அது மாறும். சார் கிட்டத்தட்ட இது வந்து ஆளூர் சானவாஸ் அவர்கள் வந்து பார்த்தோன்னா கலைஞர் அவர்களோட பிறந்தநாளை ஒட்டி சென்னையில் ஏற்பாடு செஞ்சுருந்த திமுகவோட ஒரு மேடையில் பேசுகிறப்ப 10 ஆண்டுகளாக கட்டி அமைச்சிருந்த ஒரு கொள்கை கூட்டணியே இப்போ இல்லாமல் போயிருச்சு. அவர் வந்து குறிப்பிட்டு பேசினது இப்போ திமுக கூட்டணியிலிருந்து சில தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டு இப்போ தாவேக்காக்கு ஆதரவு அளிச்சிருக்கக்கூடிய கட்சிகள் வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு பல மேடைகளில் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க, பாஜகவுக்கு எதிரான ஒரு கொள்கை கூட்டணியை நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்த இடத்துல இப்போ அந்த கூட்டணி போயிட்டு தாவேக்கா ஆட்சிக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. தொடர்ந்து தாவேக்கா அரசியலோட அமைச்சரவையில் வந்து பார்த்தோன்னா அங்கம் வகிச்சிருக்காங்க. அதை தாண்டி திமுக மீதான சில விமர்சனங்களும் திமுக வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு எதிர்த்து பலியளிக்கக்கூடியதுமாக அவனுடைய செயல்பாடுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வகையில் பார்க்குறப்ப இங்க இருந்த கட்சிகள் போயிட்டு அவங்க எப்படி கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காக்கு ஆதரவு அளிக்கிறாங்களோ அதே மாதிரி திமுகவும் அவங்களுக்கான ஒரு அரசியல் தேவை இருக்கு, இல்லை ஆட்சியில் அங்கம் வகிச்சா இங்கே தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் நன்மை செய்ய முடியும். இப்போ விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும், அதிமுகவிலேருந்து விலகி போன மற்றவர்கள் மரகதம் குமரவேலா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சொன்னது நாங்கள் ஆளும் கட்சியோடு இருந்தால் தான் எங்களுடைய தொகுதி மக்களுக்கு நன்மை செய்ய முடியும், எதிர்கட்சியாகவே இருந்து பண்ண முடியாது. அந்த ஒரு அரசியலை திமுகவும் கையில் எடுத்தா இப்போ தாவேக்கா கூட இருக்கக்கூடிய கட்சிகளோ தாவேக்கால சேர்ந்த உறுப்பினர்களோ செய்த விஷயத்தை தான் திமுகவும் செய்ய போகிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இது ரெண்டுமே ஒரே மாதிரியான அரசியல் நிலைப்பாடு தானே சார் இருக்குது. அதாவது இங்கே ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, கொள்கை கூட்டணி என்று அறிவித்து தோழர் திருமாவளவன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரிகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் விஜயோடு சேர்ந்து விட்டார்கள். அப்போ நாங்கள் பிஜேபியோடு சேருவது என்ன, இதில் என்ன தவறு இருக்கிறது? இது திமுக வெளிப்படையாக இன்னும் எந்த ஒரு மேடையிலும் சொல்லலை. அதே ரகசியமாக அப்படி இருந்தால் என்ன இருக்கிற சில காரியங்களுக்காக என்று நீங்கள் கேட்ட கேள்வியை தான் நான் சொல்கிறேன். எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2025 ஏன் இப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்திலும் அவர்கள் பேசிய பேச்சு என்ன? டெல்லி விசேஷ் தமிழ்நாடு, அதாவது ஒரு உச்சபட்ச பகை உணர்ச்சியாகவே இந்தியா முழுவதும் கொண்டு வந்தது திமுக கழகம். நல்லா கவனிங்க. சனாதன எதிர்ப்பு, RN ரவியோடு மோதல், மத்திய அரசுக்கு எதிராக கருப்பு கொடி, எங்கு பார்த்தாலும் ஐயா மோடி வருவதே அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் அவ்வளோ திரும்பி கோ என்னமோ கோ பேக் மோடி அதெல்லாம் முன்னாடி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ சமீப காலங்களில் அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில்
மாநில கவர்னர் தான் அவர் பிஹாஃப் ஆஃப் த மெம்பர் ஆஃப் பிஜேபின மாதிரி தான் இவங்க கொண்டு வந்தாங்க. போயா அப்படின்னு பொன்முடி கையை காட்டக்கூடிய அளவிற்கு மிகுந்த மோசமான அளவில் இறுக்கமான மனநிலை பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருந்தது. இதற்கிடையில் கொசுவை விட டெங்குவை விட அதை ஒழிக்க வேண்டிய அதை விட முக்கியம் சனாதன ஒழிப்பு என்று சொல்லி இந்தியா முழுவதும் வழக்கு தொடரக்கூடிய அளவுக்கு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆனாங்க. அதே நமக்கு தெரியும். இப்போ என்ன கேட்குறது, திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் கொள்கை கூட்டணி என்று சொன்னால் அவர் பிஜேபி கூட சேர்வதை பற்றி சொல்லியிருக்க மாட்டார். அவருக்கு பிஜேபி கூட இல்ல சார், அவர் அந்த மேடையில பேசுனது கொள்கை கூட்டணின்னு Correct, சொன்னவங்க correct. இப்படி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு பிஜேபியோட சேர்வதோ போறதோ இல்லை. ஆனால் அவர் சொல்வதில் ஒரு கருத்து இருக்கிறது. என்ன கொள்கை இல்லை என்று சொல்கிறார். நான் என்ன கேட்கிறேன், இந்த ஆட்சியிலே எங்களுடைய கொள்கை விரோதி பிஜேபி தான் என்று அறிவித்து விட்டார்கள். சார் அதை யாரு? அறிவித்ததை தாவேகா. தாண்டி அதை தாண்டி வேற என்ன கூட்டணி இருந்தாங்க சொல்லுங்க. கேன் யூ ஃபைண்ட் அவுட் ஃபார் எனி எக்ஸாம்பிள்? நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆட்சிக்கு வந்து 3 மாதம் தான் ஆட்சி. ஆலூர் ஷானவாஸ் அவர்களோ மற்றும் கண்ணியத்துக்குரிய திமுக பிரதிநிதிகளோ அவர்கள் பேசலாம். நான் என்ன கேட்கிறேன், இந்த 3 மாதத்தில் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். மே மாதம் 10ஆம் தேதி, ஜூலை, இன்றைக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி. இந்த 80-90 நாட்களில் அவர்கள் எந்த கொள்கையை இழந்திருக்கிறார்கள் பாஜகவோடு ஹிந்துத்துவாவோடு சொல்லுங்கள். சார் இப்போ ஒரு இந்த திமுக காரர்கள், நான் கேட்குறேன், திமுக காரங்களுக்கு இந்த ஐபிசி முள்ள கேட்குறேன், எந்த கொள்கையை விட்டுருக்காங்க? இல்ல சார், இப்ப காவிரி விவகாரத்திலே என்ன தொடக்கத்துல வந்து மத்திய இணையமைச்சர் வந்து ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருந்தார். அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, விவசாய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா தமிழ்நாடு அரசோட அதிகாரப்பூர்வமான ஒரு எதிர்ப்புங்கிறது காலதாமதமா வந்ததா வந்து பரவாயில்ல வந்துச்சு இல்ல. அவர் காலதாமதமா வந்தது. இப்ப தாமதிக்கப்பட்ட நீதி வந்து பார்த்தோம்னா அநீதிக்கு சமம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பொதுவா நம்பக்கூடிய ஒரு கருத்தியெல்லாம் இருக்கு. அந்த வகையில நம்ம இதை பாக்குறப்ப தாமதிக்கப்பட்ட ஒரு ரியாக்ஷன், அதுக்கு பின்னாடி அதுல இருந்து டெவலப்மெண்ட்ஸும் வந்திருந்தது, அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அதற்காக இந்த பிரச்சனை 200 வருஷ பிரச்சனை சார். 200 வருஷ பிரச்சனையா சார். இருந்தாலும் ஒரு நிமிஷம், 1805 தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது. நான் அதை பத்தி டீட்டெயிலா மிகப்பெரிய பிரச்சனை தான். அந்த மிகப்பெரிய பிரச்சனையில வந்து 80 நாளைக்குள்ள அவர் சொல்றது தாமதம் அல்ல, எந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு சிந்திப்பார்கள். இப்போ உதாரணத்துக்கு எல்லா விஷயம் அப்படித்தான். அதுக்கு நாங்கள் 5 மாதம் 10 மாதம் கழிச்சு இல்லை, ஒரு வாரம் கழித்து அவர்கள் கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் திராவிட திமுக இழந்ததை விட ஒன்றும் இழக்கலையே. நான் கேட்குறதுக்கு ஒன்று பதில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஆலூர் ஷானவாஸோ அல்லது திமுகவிற்கு யாராவது நான் ஒரு பதிலை சொல்கிறேன். சனாதன எதிர்ப்பில் உருவானதான திமுக கழகம், பிராமண எதிர்ப்பில் உருவானதான திமுக கழகம், ராபின்சன் பூங்காவில் 1949 உருவானதான திமுக கழகம், பெரியாருக்கு சீட்டை காவலாலை போட்டு வச்சிருக்கிறோம் திமுக கழகம், ஜஸ்டிஸ் பார்ட்டியில் உருவானதான திமுக கழகம், அயோத்தி தேசர் பாண்டியர் தமிழ் தேசியத்தில் உருவானதான திராவிட முன்னேற்ற கழகம், திமுக திராவிட கழகம். எப்படி 1996 பண்டார பரதேசின்னு சொல்றார் திரு கருணாநிதி. பெரியாரோடு நெருக்கமானவர், அண்ணாவோடு நெருக்கமானவர், எல்லோரோடும் நெருக்கமானவர். ஸ்டாலின் அல்ல, உதயநிதி அல்ல, இன்பநிதி அல்ல, திரு கருணாநிதி. உதயநிதி அல்ல, இன்பநிதி அல்ல, திரு கருணாநிதி. திரு கருணாநிதி பண்டார பரதேசி பசங்க அப்படின்னு சொன்னார். மோசமான விமர்சனங்கள். இப்போதான் கேள்வி, 98 எப்படி நீ கூட்டு வச்சிங்க, எந்த அடிப்படையில் நீ கூட்டு வச்சா? மருமகனுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கணும், முரசொலி மாறனுக்கு அன்றைக்கு வாஜ்பாய் அரசாங்கத்தில் தொழில்துறை அமைச்சரை வாங்கி கொண்டு கூட்டம் வச்சு கேட்டாங்க, என்னையா இது, நீங்கள் தீக்க கழகம் தீக்கா, நீங்கள் போய் சனாதனத்துக்காரனோடு அதுவும் ஒரு பார்ப்பனிய தலைமையோடு அவர் எப்படி நீங்கள் ஆர்எஸ்எஸோடு வைக்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் என்ன தெரியுமா திரு கருணாநிதி? திமுக கழகம் இருக்கிற இடத்துல மதவாதம் அண்டாது, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ஸில் நாங்கள் சேர்ந்துருக்கோம். குஜராத்தில் படுகொலை நடந்துச்சே, இந்துத்துவக்காரர் தானே செஞ்சான். 5000 பேர் கண்டந்துண்டமாக 3000 பேர் காலி சொன்னாங்களே, 69 பேர் சக்கியா ஜாபரி, ஈசான் ஜாபரி, குல்பர்கா சொசைட்டி எரித்து கொண்டார்களே குல்பர்காவில், மாயா கொண்டானி, பாபு வர்ஜர். இதை பற்றி திரு கருணாநிதி அவர்களிடத்தில் கேட்டபோது ஐயா அவர்கள் பதில் சொன்னார்கள். என்ன சொன்னார் தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, அடுத்த மாநிலத்தில் நடப்பதில் திமுக கழகம் தலையிடாது. அதை விட ஒன்றும் விஜய் வந்து, நான் விஜய்க்கு ஆதரவானவன் இல்லை, திமுகவுக்கு எதிரானவன் இல்லை. விஜய் நீங்கள் சொல்லுங்களேன், அப்படி ஏதாவது விட்டு கொடுத்துட்டாண்டு காவேரியில் 1 வாரம் கழித்து 4 நாள் கழித்து கொடுத்தது கொள்கை இழப்பா? அப்போ இதை விட கொள்கை இழப்பு என்ன இருக்குது? பதவிக்காக தான் மருமகனுக்காக திமுக அடகு வச்சிங்களா? இதை விட கொள்கை எதிர்ப்பு என்னங்க இருக்குது சொல்லுங்க சார். இப்போ இந்த விவாதத்தை தாண்டி இப்போ தேர்தலுக்கு முன்னாடி கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு விமர்சித்த கட்சிகள் கூட தான் இப்போ அவர் வச்சிருக்காரு. ஸோ இதுவும் வந்து அவருடைய நிலைப்பாட்டில் சார் அது வேற சார், அது வேற சார். இப்போ தப்பு நீங்கள் சொன்னதில் தவறு என்ன, வந்து ஊழலுக்கு எதிராக வந்து ப்ரொக்ளமேஷன் பண்ணாங்க. இப்போவும் அதில் அவர் நோ இன்டாலரன்ஸ் என்னமோ சொல்லிகிட்டு இருக்கார், அதில் சமாதானம் கிடையாது, எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால்
40 கோடியை வாங்கிட்டு மாதம் 14 லட்சம் வாங்கி மனித சமூகத்துக்கு எதிரான மோசமான அரக்கத்தனமான விஷயத்தை நடந்துக்கிட்டு இருப்பது தான் குட்கா. அந்த குட்காவில் வந்து இன்றைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய திரு விஜயபாஸ்கரோடு விஜயபாஸ்கர் விளாலிமலை எப்படி சேர்த்தீங்க நான் கேட்குறேன். எம்ஆர் விஜயபாஸ்கர் 22 ஏக்கரை ஆட்டையை போட்டு ஜெயிலுக்குள்ளே இருந்தானே, இவ்வளோ பெரிய ஊழல்வாதி, அந்த ஊழல்வாதி எப்படி சேர்த்தீங்க நான் கேட்குறேன். கட்சி வழக்குப்படுத்துறதுக்கு புதுக்கோட்டையிலும் கரூர்லையும் மாவட்ட செயலாளர் என்ன பதவி கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு? மாவட்ட அமைப்பு செயலாளர். அது இல்லாம எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர். அப்போ எதை வேணாலும் நீங்கள் சமாதானம் செய்யலாமா? இதுதானே பாஜக சொல்கிறான். பாஜக சொல்லக்கூடியது தப்பு என்ன சொல்கிறான் பாஜக? அவ்வளோ ஊழல்வாதியும் நாங்கள் சேர்த்துக்கிடுவோம். அஜித் பவார்லேருந்து பிரபுல் பட்டேலில் இருந்து புஜுபாலில் இருந்து தாக்கரேல இருந்து ஆசாம் முதல்வர் இருந்து எங்கள் மிஷின்குள்ளே போட்டு நாங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவோம். அது மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் மிஸ்டர் க்ளீன்னா எப்படி நீங்கள் 10 பைசா கொடுக்காமல், சாதி பார்க்காமல், இனம் பார்க்காமல், மொழி பார்க்காமல் தனித்து நின்று உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் 107 இடங்களை கொடுத்தாங்களே, 108 இடங்களை கொடுத்தாங்களே, அதே பாலிசி நீ பயணிக்கணும். நீ விட்டு போட்டு விராலிமலை விஜயபாஸ்கரையும் இவனையும் சேர்க்கக்கூடாது. ஆனால் அவர்களை பற்றி மதவாதத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு திமுக சொல்கிறதுக்கு திமுகவுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உரிமையெல்லாம் போயிட்டு உரிமையே கிடையாது அவங்களுக்கு. சரி, ஓகே சார். இந்த விஷயத்தை தாண்டி இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் இப்போ சொல்ல வந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். இது வந்து பழைய கதை. 96 கருணாநிதி செய்த பெரிய தப்பு. அதே தவிர இப்போ அவங்க செய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. குருக்கில் ஒரு மீட்டிங் கொண்டு போட்டாங்க கர்நாடகா. அதை பற்றி நம்ம 3 நாள் தடவை விவாதிச்சிருக்கோம். அதில் ஒரே ஒரு வார்த்தை அப்போ நான் மட்டும்தான் சொன்னேன், திமுக காரங்களை வந்து பாஜக சந்தித்தார்கள் என்ற ஒரு செய்தியை பதிவு செஞ்சேன் இதே ஐபிசியில். இப்போ எனக்கு என்னென்னா முக்கியமாக சொல்லுது, கனிமொழி சோமு என்ன சொன்னாங்க, அரசியலில் நிரந்தர பகைவனும் அல்ல, நிரந்தர எதிரியும் அல்ல. இப்போ என்னென்னா இந்தியா கூட்டணிலேருந்து வெளியேறிட்டாங்க. காங்கிரஸ் முக்து பாரத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் இப்போது பெரிய போக்கு ஒன்று போயிட்டு இருக்கு. அது வேற டாபிக்கு, அது நண்பர், அது வேற டாபிக், அதை நம்ம பேசுவோம். அது அல்லாமல் வேற விவகாரம் என்னவென்றால், காங்கிரஸ் முக்து பாரத் என்கின்ற அடிப்படைத்துவமான பாஜகவினுடைய ஆழமான இன்ஹெரிட்டன்ஸ், அவர்களின் ஆழமான அந்த உள்ளார்ந்த கிடக்கைகளை இப்போது செய்து காங்கிரஸும் போய்விட்டது, இடதுசாரிகளும் போய்விட்டது, சிறுத்தைகளும் இல்லை, ஐஎம்யூஎல்லும் இல்லை. இப்போது ட்ராக்கு கரெக்டாக இருக்குது, 25% வச்சுருக்காங்க. இப்போ திமுக ஏன் நெருங்குதுன்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீங்க, நான் பதில் சொல்கிறேன். திமுகவில் அவ்வளோ பேரும் பயங்கர இமாலய ஊழலில் சிக்கியிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி, டக்குன்னு சொல்லிடுறேன். செந்தில் பாலாஜி உங்களுக்கு தெரியும், அமலாக்கத்துறையில் 471 நாள். இப்போ கேஎன் நேரு மீது 2000 கோடி 800 கோடி லஞ்சம் பெற்ற வழக்கு, ஏவா வேலு மீது வழக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு, பெரியசாமி மீது வழக்கு, மா சுப்பிரமணியன் மீது வழக்கு, துரைமுருகனின் மீது வழக்கு, தமிழ்நாட்டில் கேட்டிருக்கிற தங்கம் தென்னரசு, எல்லாரின் மீதும் வழக்கு 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 வழக்கு. அமலாக்கத்துறை டாஸ்மாக் வழக்கு சொல்லி மாளாத வழக்கு. எஃப்ஐஆரை பதிவு செய்கிறதுக்கு இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு செய்தி வந்திருக்கு. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் இருந்து கொண்டார், அவரை காக்க வேண்டும், அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யணும், கோர்ட்டுக்கு அணுகிட்டாங்க. யார்? தாவேக்கா. யார் மேலே? கேஎன் நேரு மீது. அப்போ இப்படிப்பட்ட சட்டச்சிக்கங்கள், அது சிபிஐ வழக்காக இருந்தாலும், இடியாக இருந்தாலும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டராக இருந்தாலும், இது கண்டிப்பாக பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும். இதிலிருந்து தப்புவதற்கு ஒரே வழி அவர்களோடு இணைந்து போவதுதான். யாரோடு இணைந்து போவது? பாஜகவோடு. எப்படி இணைவது? பாஜகவுக்கு இப்பொழுது சிக்கல். இப்போ திமுக கழகம் போகலை அப்படின்னா மறுபடியும் அவங்க ரீப்ரொமோகேஷன் செய்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஆர்டினன்ஸ் அல்ல, அது பேர் என்னது, இந்த மசோதாவை திரும்ப கொண்டு வந்து இவங்க வெளிநடப்பு செய்யறப்ப அந்த மசோதா நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதான சில கணக்கீடுகள் வந்து சிலர் கூறுறாங்க. ரீப்ரொமோகேஷன் செய்வதற்கான வாய்ப்பு வருகின்ற போது 360 இடங்கள், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், 360 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. 319 தான் இருக்குது பாஜகவில். திமுக 22, ஏற்கனவே மமதாவோடு வந்தது 20, உத்தவ் தாக்கரேயோடு 6. இவர்கள் அனைவரும் இடம் மாறி வாக்களித்தாலோ அல்லது இடம் இல்லாமல் போனாலோ அந்த 360ங்கிற எண்ணிக்கை குறைந்துவிடும். திமுக மெதுவாக வெளிநடப்பு செய்து விடுவார்கள். அவர்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சோமு கனிமொழி என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டிற்கு நல்லது கிடைக்கும் என்றால் யாரிடமிருந்து கிடைத்தால் என்ன? யார் சொல்கிறா? திமுகவுடைய கனிமொழி சோமு. அப்போ பாஜக நம்ம இந்த முதல்ல 41 தொகுதியை 31 ஆக்குனாங்க, இப்போ நமக்கு 50 தொகுதி வருது அப்படின்னா நமக்கு நல்லது தானே சார். இந்த இடத்துல திமுக ஒரு பொலிட்டிக்கல் சூசைடா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? 100% பொலிட்டிக்கல் சூசைட். அப்படி இருக்கிறப்ப இதை திமுக தலைமை வந்து சிந்திப்பாங்க, அதுக்கான அந்த நடவடிக்கைகள் வந்து அவங்க சிந்திக்க தானே சார். அதுக்கு தான் செக் அண்ட் பேலன்ஸ் வைக்கிறாங்க. யாரு? விஜய் பார்ட்டி. விஜய் ஏற்கனவே மைனாரிட்டியுடைய முகமாக ஆகிவிட்டது. விஜய் பார்ட்டியில் அனைத்து கிறிஸ்தவர்களும் உள்ளே வந்துட்டார்கள், தலித்துகளின் வாக்குகளும் உள்ளே இருக்கு.
சாதி மதமற்ற இடதுநிலை, அதாவது இடைநிலை சாதிகளும் வந்துவிட்டார்கள். வராதவர்கள் இஸ்லாமியர்கள் தான். அப்போ அவர்களுக்கு பாரம்பரியமாக உணவு தின்பதை போன்று திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த இஸ்லாமியர்கள் சமூகத்தில் அப்படி ஒரு நிலை உண்டு. அதிலும் வறுமையில் உள்ள எளிமையான இஸ்லாமிய குடும்பங்கள் ஒரு 25% தோழர் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். நம்ம வந்த செய்தியை சொல்றேன் சார். இப்ப இந்த வாக்கு கணக்கு இப்ப இந்த விஷயத்தில் அவர்கள் பாஜகவோடு நிறைவேற்றால் இந்த வாக்குகள் அனைத்தும் விஜய்க்கு தானே போகும். சார், இந்த திமுக இதுவரைக்கும் பல ஆண்டுகளாக பலர் லோக்சபாவில் ஜெயித்தார்கள், சட்டமன்றத்தில் ஜெயித்தார்கள். தாங்கள் மைனாரிட்டி என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த அந்த அடையாளம் இனி யாருக்கு வரப்போகுது? தாவைக்காகத்தான் வரப்போகிறது. இப்போ இந்த அடையாளத்தை பெறுகிற போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்கள், பொலிட்டிக்கல் சூயிசைட். இந்த பொலிட்டிக்கல் சூயிசைடை திமுகவும் சிந்திப்பார்கள். நாம் பாஜகவுக்கு கொடுத்தால், ஆனால் அதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? வெளிநடப்பு செய்து விடுவார்கள். வெளிநடப்பு. நாங்கள் பாஜகவுக்கும் ஆதரவில்லை, இந்தியா கூட்டணியிலும் நாங்கள் ஆதரவில்லை, ஆனால் ஒன்றுக்காக மட்டும் வெளிநடப்பு செய்தோம், தமிழகத்திற்கு எங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று உல்டா பண்ணுவார்கள். ஆனால் எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு இது இரட்டை கொள்ளி ஒரு இரண்டு தலை பிரச்சனையாகத்தான் அது மாறப்போகிறது. இதில் சிக்க வைப்பதற்காகத்தான் விஜய் அந்த கூட்டத்தை போட்டதாக சொல்லப்படுகிறது. ஏனால் அந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எடுத்து விட்டுட்டேன்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், தமிழ்நாட்டிற்கு இப்போ விஜய்க்கு தாவேக்காவுக்கு எம்பி யாராவது இருக்காங்களா? இப்போதைக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்து அது மாணிக்கம் இவருக்கு கொடுத்துறாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்து அவர் வந்து இப்ப மாநில அது காங்கிரஸ். ஆனால் விஜய்க்கு கட்சிக்கு ஒன்றும் இல்லை, எம்பி இப்போ வரைக்கும் இல்லை. அது இனி வரும். இனி நாடாளுமன்ற சட்டமன்றத்தை இது நம்ம ராஜ்யசபாவுக்கு வரும். எம்பி எலெக்ஷன்ல யாராவது கண்டெஸ்ட் பண்ணா தமிழ்நாட்டில் வரும். அதை விட்டுருங்க. 29 தேர்தலில் நமக்கு அது வரும். 29க்கு முன்னாடி ஏதாவது இடைத்தேர்தல் வந்தால் வரும். அதை விட்டுருங்க. அதை விட்டு போட்டு இப்பொழுது எம்பி இருப்பது யார்? காங்கிரஸுக்கு இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, அதிமுகவுடைய இந்த இதில் இருக்கிறது, ரவிக்குமார் போன்றவர்கள், மரியாதைக்குரிய திரு ஐயா திருமாவளவன் அவர்களும் இருக்கிறார்கள். இவ்வளவுதான் இருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு பேரும் இருக்கிற போது இவர்களை ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணி இவர்களை ஒரு வைத்தால் நாளைக்கு திமுக அங்கேருந்து தப்ப முடியாது. இதில் எடுக்கப்படுகிற ஒரு கன்சாலிடேஷன், ஒரு கன்சாலிடேட் டிசிஷன், ஒரு டெட்டர்மினேஷன், ஒரு முடிவை தீர்மானமாக எடுத்துவிட்டால் அதன் அடிப்படையில் தான் அங்கே வாக்களிக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவரை கண்டுகொள்ளவில்லை, இவருக்கு எதிர், திராவிட முன்னேற்ற கழகம் எதிர். இதில் சிக்க வைத்து கொள்ளலாம், அல்லது இதிலிருந்து ரெண்டு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது தாவேக்காக. ஒன்று, இதில் சிக்கி இந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் முடிவெடுத்தால் தாவேக்காவுக்கு லாபம், இல்லை இதை மாறி வெளியேறினாலும் தாவேக்காவுக்கு லாபம். அதாவது அவங்க வெளிநடப்பு செஞ்சாலுமே அந்த இடத்துல பாஜக தீர்மானத்தை நிறைவேற்றுவது என்று மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து விடுவார்கள். பாஜகவுக்கு ஆதரவா திமுக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்கு தாவேக்காவுக்கான ஒரு வழிவகை செஞ்சு கொடுப்பாங்க. அதே அவங்க வந்து அதுக்கு எதிராக ஆதரவு அளிச்சாலும் பாஜகவுக்கும் திமுகவுமான அந்த மோதல் வந்து தொடரும். அப்ப திமுக அமைச்சர்கள் மீதான அந்த நடவடிக்கைகள், அந்த இடி நடவடிக்கையா இருக்கட்டும், ஐடி இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து தொடருவதற்கான வாய்ப்பு. எப்படி இதெல்லாம் இது வந்து எப்படி பார்த்தாலும் திமுக பலவீனம் அடையும், அது தாவேக்காவுக்கு ஒரு பலமானது. அதற்காக யோசனை போடுகிறார்கள், அதற்காக திட்டங்களை நகட்டி. ஒரு 6 மாசத்துல பாருங்க, தாவேக்கா வந்து பெரிய அறிவு சூத்திரவாதியா மாறி விடுவாங்க. இப்ப நேத்தை கூட அவர் வில்சன் கடுமையா பேசினருடைய உடல் மொழிகளை வைத்தெல்லாம் கிண்டல் பண்ணாதே, மரிய வில்சன் வந்து பேசியதை நீங்கள் பார்த்தீர்கள். ஆனா சட்டசபையில அந்த அளவிலான ஒரு அக்ரஷன் தேவையா சார்? அதாவது அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாகவே எதிர்கொண்டிருக்கலாமே. நான் வந்தது மக்களுக்கான பணிகளை மேற்கொள்ள, என்னோட நிதிநிலை அறிக்கையில் இருக்கக்கூடிய சரதுகள் மேல நீங்க விவாதம் நடத்தலாம், என்னுடைய உடல் மொழி மேல நடத்தக்கூடிய தேவை இந்த அவையில இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதை கொஞ்சம் மென்மையா சொல்லியிருக்கணும். ஆனா கொஞ்சம் அந்த நான் பார்த்தேன், கோபப்பட்டார், வார்த்தைகள் தடித்தனமாக வரவில்லை. நான் இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய ஆள் தான், நான் கிறிஸ்தவத்தில் இருக்கிறவன், அன்பு சமாதானம் இதை ஏற்றுக்கொள்ளவன், எனக்கு பைபிள் சொல்லி தந்திருக்கிறேன் தான் சொன்னார். வேற மோசமாக நாய்ப்பே என்றெல்லாம் யாரையும் பேசவில்லை. இந்த இடத்துல தான் நயினார் நாகேந்திரன் அவர் சொல்றாரு, இதுவே வந்து தமிழ் அவமதிக்கக்கூடிய ஒரு வகையிலான ஒரு பேச்சை தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன இதுவும் வந்து அவர்கள் மீதான விமர்சனமா வந்து. இப்பொழுது என்ன விஷயம் என்றால், ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம் இந்த நிகழ்ச்சியில். கனிமொழி சோமு அவர்கள் சொல்வதை பார்க்கின்ற போது எனக்கு கிடைத்த தகவல் உண்மையாக இருக்குமானால், பாஜகவோடு நெருங்குவதை கனிமொழி கருணாநிதி விரும்பவில்லை. அவருக்கு விருப்பம், அவர் பெரியாருடைய பேத்தி, அவர் அந்த விஷயத்தில் ரொம்ப கொள்கை ரீதியாக கொஞ்சம் உண்மையிலே சவுண்டான ஒரு பர்சன், நல்ல படித்தவர்கள். இப்போ இவர் கூட உதயநிதி கூட இயற்கையாக அவர் ஆன்டி பிஜேபி, ஆனால் படித்த அளவில் அவர் இருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். கனிமொழி சகோதரி அவங்க உண்மையிலே பெரியாரிஸ்ட் இருக்காங்க. திருச்சி சிவா போன்றவர்கள் பெரியாரிஸ்ட், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த ஊழல்வாதிகள் இருக்காங்க பாருங்க, நான் சொன்னது இவர்கள்லாம் பெரியாரிஸ்டும் கிடையாது, கரியாரிஸ்டும் கிடையாது. ஏவா வேலுக்கெல்லாம் என்ன தெரியும்? அவர்கள் அனைவரும் தங்கள் மீது இருக்கக்கூடிய பெரும் ஊழல்களிலிருந்து தப்புவதற்கும் நீண்டகால கேவலத்தை தவிர்ப்பதற்கும் நாம் இனி பாஜகவோடு
ஏதாவது வழியில் இணைந்து செல்வது சரி என முடிவுக்கு வந்து விட்டார்கள். இன்னும் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி கலையும் என்று இவர்கள் சும்மா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி கலைவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதற்கான வாய்ப்பில்லை. தோழர் தொல் திருமாவளவனும் காங்கிரஸும் இடதுசாரிகளும் சொல்லிவிட்டார்கள். அடுத்த போக்கில் அவர்கள் எதிராக தீவிரமாக ஏதாவது விதத்தில் பாஜகவை எதிர்த்துத்தான் களமாட வேண்டும். பாஜகவை எதிர்த்து களமாடக்கூடிய அளவில் இன்னைக்கு பாஜக வலிமையாக இல்லை. அவர்கள் வலிமை இழந்தும் போய்விட்டார்கள். அண்ணாமலை வீத லீடர்ஸ் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் தூங்கி கொண்டிருக்கிறது. அது திடீரென சிங்கத்தை போட்டு சிலுப்பி கொண்டு வரலாம். அப்படி வந்தாலும் நேனார் நாகேந்திரனோ தமிழிசையோ வானதியோ இவர் பொன் ராதாகிருஷ்ணாலோ ஒரு பெரிய அளவிற்கான ஒரு வைப்ரண்ட் பார்ட்டியாக கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இப்போது இங்கே இல்லை. அப்போ இங்கே இல்லாத தமிழ்நாட்டில் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாத போது மத்தியில் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கிறது. மத்தியில் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு திமுக எல்லா வழியிலும் முயற்சிக்கிறார்கள். காரணம், சிங்கத்தினுடைய குகையிலே மாற்றிக்கொண்டு வாய் இப்பொழுது ஃபுல்லாகவே இதில் இருக்கிறது. அது நசுக்காமல் மெதுவாக வெளியே வருவதற்கான திட்டம்தான் கனிமொழி சோமு அவர்கள் சொல்வது. தமிழ்நாட்டிற்கு நன்மை கிடைக்கும் என்றால் திமுக கழகம் எதிலும் சமாதானம் செய்து கொள்ளும் என்பதை சொல்லியிருக்கிறார். அதே போன்றுதான் 1996 பண்டார பரதேசிகள் 97 சொன்ன வசனம் 8 மாதத்தில் தமிழ்நாட்டிற்கு நன்மை தரக்கும் என்றால் மதவாதம் திமுக கழகம் இருக்கும் இடத்தில் திரு கருணாநிதி சொன்னது எப்போதும் அணுகாது. பொது காமன் அஜெண்டா அடிப்படையிலே நாங்கள் வஜ்பாயோடு கூட்டு செய்திருக்கிறோம். அவர் நல்ல மனிதர் என்று முரசொலிமாறனுக்கு மிகப்பெரிய தொழில்துறையை பெற்றுக் கொடுத்த அந்த வசனம் இன்றைக்கு திருமதி கனிமொழி சோமு அவர்கள் சொல்வதையும் ஒத்துப்போகிறது. அதில் முழுக்க இதில் ஈடுபடுவது சபரீசனாகத்தான் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அம்பாசமுத்திரத்தை சார்ந்தவர், RSSோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். அது எல்லோருக்குமாக தொடர்பு உண்டு. இதில் நேரடியாக உதயநிதிலாம் ஈடுபட வாய்ப்பில்லை, கனிமொழியும் ஈடுபட வாய்ப்பில்லை. சபரீசன் அன்கோ தான் இந்த வேலைகளை செய்யலாம். இணைப்பு பாலம் தொடர்கிறது. காலம் அதற்கான பதிலை தரும். அதுவரை பொறுத்திருக்கத்தான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.